டெய்லி யூஸ் பண்ற நெட் ஆக்சுவலா ஃபுல் இன்டர்நெட் இல்ல. ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா ரியாலிட்டி நீங்க யூஸ் பண்றது பாக்குறது எல்லாமே வெறும் 5% தான். ரிமைனிங் 95% ஆஃப் இன்டர்நெட் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவு ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம யூஸ் பண்ற கூகுள், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே வந்து சர்ஃபேஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லாமே ஓபன் சோர்ஸா இருக்கும். அதாவது எல்லாராலையும் பார்க்க முடியும். பட் இன்டர்நெட் கீழ வேற ஒரு வேர்ல்டே இருக்கு. அதுதான் டார்க் வெப், டீப் வெப். இப்போ சர்ஃபேஸ் வெப்னா என்ன, டீப் வெப்னா என்ன? சர்ஃபேஸ் வெப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் சம் அதர் சோஷியல் மீடியாஸ் எல்லாமே சர்ஃபேஸ் வெப் தான். அதாவது சிம்பிளா சொல்ல போனா உங்களால சர்ச் பண்ணி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இன்டர்நெட்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து சர்ஃபேஸ் வெப்ல தான் வரும். ஆனா டீப் வெப்னா என்னன்னா, டீப் வெப் வந்து அது வந்து இல்லீகல் கிடையாது. பட் ஆனா உங்களால இன்டர்நெட்ல ஈஸிலி ஆக்சஸபிளா இருக்காது. ஈஸிலி ஆக்சஸபிள்னு சொல்றதை விட அது உங்களால ஆக்சஸே பண்ண முடியாது. அதாவது அந்த அதுக்குன்னு இப்போ சிம்பிளா சொல்ல போனா ஒரு பேங்கிங் வெப்சைட் வந்து ப்ரொடெக்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே டீப் வெப்ல தான் வரும். அதுவுமே வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. இல்ல சம் ஐடென்டி கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல சில சம் ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிஸ்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க சம் அதர் வெப்சைட்ஸ்ல. அதெல்லாம் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு டீப் வெப்ஸ்ல வரும். அண்ட் சிம்பிளா சொல்ல போனா அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது டீப் வெப்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா வந்து பப்ளிக்லி ஆக்சஸபிள் கிடையாது. And that's all about the deep web. And இப்போதான் மெயின் கதைக்கு வரேன். And that's dark web. டார்க் வெப் பத்தி சிம்பிளா சொல்ல போனா அது வந்து உங்களை நீங்க இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்காத அளவு ரொம்ப மோசமான ஒண்ணு. அதாவது சிம்பிளா நீங்க இப்ப டீப் வெப் நான் என்ன சொன்னேன்னா, உங்களால வந்து ஈஸிலி ப்ரௌசர்ல சர்ச் ரிசல்ட்ல வராது, உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் அந்த கமோடிட்டிஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லல. ஆனா டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல இருக்க அந்த கண்டென்ட்ஸ் அந்த சம் அந்த டொமைன்ஸ் எல்லாம் நீங்க வந்து உள்ள என்டர் ஆகணும்னாலே உங்களுக்கு வந்து நீங்க தனி டூல்ஸ் தேவைப்படும். நார்மல் ப்ரௌசர்லயோ அதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு சம் டூல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து டாட் ப்ரௌசர்லாம் இருக்கு. அண்ட் அதோட என்ட்பாயிண்ட்ஸ் எல்லாமே சம் லைக் டாட் ஆனியன்ற மாதிரி எல்லாம் வந்து முடியும். இதனால தான் டார்க் வெப்போட பேஸ். ஓகேவா? தென் வந்து டார்க் வெப்ல போகும். டார்க் வெப்ல என்ன மாதிரியான இது ஏன் வந்து டார்க் வெப் இல்லீகல்? டார்க் வெப்ல அப்படி என்னதான் நடக்குது? டார்க் வெப்பை பத்தி நம்ம இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா, சிம்பிளா சொல்ல போனா டார்க் வெப்ல வந்து இந்த மாதிரி இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கும், ஆர்கன் டிராஃபிக்கிங் நடக்கும். அந்த இந்த மாதிரி மனுஷனால இமேஜின் கூட பண்ண முடியாத கேனிபலிசம் இருக்கு. நிறைய டார்க்கான விஷயம் எல்லாமே அந்த டார்க் வெப்ல இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த எபிசன் ஃபைல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த எபிசன் ஃபைல்ஸை விட டார்க்கான ஒரு சொசைட்டி தான், சொசைட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு டார்க்கான ஒரு சர்ஃபேஸ் தான் வந்து அந்த டார்க் வெப். ஓகேவா? இன்னும் அதை டீப்பரா எப்படி கொண்டு போறதுன்னா, இப்போ வந்து டார்க் வெப்ல சொல்லி ஓகே டார்க் வெப் சொல்ற அதை எப்படி நம்ம பை பண்ணிப்பாங்க, மத்தபடி அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்ப டார்க் வெப்ல இருக்கிறது எல்லாமே வந்து நார்மலா நம்ம இந்தியாவுக்கு தான் இந்தியா ரூபி இருக்கு, யூஎஸ் தான் டாலர் இருக்கு. ஆனா வந்து டார்க் வெப்ல இருக்க டிரான்சாக்ஷன் அப்படி நடக்காது. அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், விச் இஸ் கிரிப்டோ ஓரியன்டா இருக்கும். கிரிப்டோ ஓரியன்டட் இந்த சென்ஸ் வந்து அவங்க ஃபுல்லாவே பிட்காயின் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஏன்னா பிட்காயின் மட்டும் தான் வந்து ஒரு பர்டிகுலர் இவங்க தான் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி வந்து ஹைட் பண்ண முடியும். ஏன்னா சம் அட்ரஸஸ் தான் இருக்கும். இப்போ வந்து கிரிப்டோ டிரான்சாக்ஷன்னாலே பேஸா வந்து அட்ரஸ் வச்சு தான் டிரான்சாக்ஷன் ஆகும். ஸோ வந்து அந்த வந்து சேஃப் அண்ட் செக்யூரா அவங்களுக்கு இருக்கும். யாரு டிரான்சாக்ஷன் பண்ணாங்க, என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்க, எங்க டிரான்சாக்ஷன் எதுவுமே தெரியாது. இப்ப சிம்பிளா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க டார்க் வெப் என்னடா இவ்வளவு சொல்ற, டார்க் வெப் தான் மோசமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க டார்க் வெப்போட மோசமான இன்னொன்னு இருக்கு. அதுதான் நீங்க டே டு டே யூஸ் பண்ற உங்களோட சோஷியல் மீடியாஸ். ஏன்டா வந்து இது சர்ஃபேஸ் வெப் தானே, இதை ஏன் நீ வந்து இவ்வளவு டார்க்கா சொல்ற நீ கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்ல போனா அதுல வந்து நீங்க உங்க டேட்டாஸ், உங்களோட சர்ச் ரிசல்ட், உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்க சர்ச் ரிசல்ட் கொடுக்குறீங்க. அது எல்லாமே உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட தாட்ஸ். அது வந்து எதை மீன் பண்றதுன்னா, நான் எதை மீன் பண்றேன்னா, அது எல்லாமே உங்களோட தாட்ஸ்ன்னும் போது அது எல்லாமே நீங்க கொடுக்குற டேட்டா தானே. அந்த டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு வர சஜஷன்ஸ், ஆட்ஸ் எல்லாமே இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா நீங்களே உங்களோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே நீங்க வந்து இன்டர்நெட்ல கொடுக்குறீங்க. இன்ஸ்டாகிராம்ல நீங்க எங்க போனா வந்தா எல்லாத்தையும் போடுறீங்க. செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்டா பேஸ் பண்ணி எதுல இருக்கு உங்களுக்கே தெரியும். நீங்க அதையுமே வந்து நீங்க இன்ஸ்டால பப்ளிக்கா போஸ்ட் பண்ணிட்டு ஆனா செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு அதே ஆன்சரை போய் கொடுக்குறீங்க. சோ இனிமே கரெக்டா இருங்க. நீங்க தேவையில்லாத அன்னெசரியான டேட்டாஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியா ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட சர்ச் ரிசல்ட் அந்த தேவையில்லாத ஆப்ஸ்க்குள்ள போறது எல்லாமே வந்து கொஞ்சம் பிரைவேட்டா வச்சுக்கோங்க. பிரைவசி பத்தின டிப்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிரைவசி பத்தி நீங்க ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாக்குறது எல்லாமே நீங்க நெக்ஸ்ட் போன் ஓபன் பண்ணும்போது நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாமே உண்மை கிடையாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா,
தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை வந்து உங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா பாய்.